الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. وقال أيضا لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا. وقال صلى الله عليه وسلم أيضا مثل المؤمنين في توادهم وتراحمهم وتعاطفهم مثل الجسد إذا اشتكى منه عضو تداعى له سائر الجسد بالحمى والسهر أو بالسهر أو الحمى. وقال صلى الله عليه وسلم أيضا كل المسلم حرام كل المسلم على المسلم حرام دمه وعرضه وماله أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. சுன்னத் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். இது 1447 ஆண்டின் புனித ரஜப் மாதத்தின் 2வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற தகவல்கள் பிரதான தலைப்பு சிறந்த சமூகத்தின் பண்பாடுகள், குணங்கள், விழுமியங்கள். அன்பானவர்களே, ஒரு சமுதாயம், ஒரு சமூகம் என்பது ஒரு தனி நபரில் இருந்து ஆரம்பிக்கிறது. தனி நபருடைய சீர்திருத்தம், ஒரு குடும்பத்துடைய சீர்திருத்தம், ஒரு குடும்பத்துடைய பண்பாடு எப்படி அமைகிறதோ ஒரு கிராமத்துடைய பண்பாடு அப்படி அமையும். ஒரு கிராமத்துடைய குணாதிசயங்கள், பண்பாடுகள் எப்படி அமைகின்றனவோ அது ஊர்களாக, மாவட்டங்களாக, மாகாணங்களாக, நாடு என்ற ஒன்று உருவாகிறது. ஒரு நாட்டவருடைய பண்பாடு எப்படி அமைகிறதோ அது நாடுகள் பல சேர்ந்து அகிலமாக, உலகமாக அது உருவெடுக்கிறது. அன்பானவர்களே, சிறந்த சமூகத்தின் பண்பாடுகள் என்ற தலைப்பிலே எல்லா விடயங்களையும் பரிபூர்ணமாக பேசுவதற்கு ஜும்ஆ குத்பாவுடைய நேரம் நமக்கு இடம் கொடுக்காது. எனவே ஒரு சமூகத்தை கட்டி காக்கின்ற விடயங்கள் எவை, ஒரு சமூகத்தை குட்டிச்சுவராக மாற்றி சின்னாபின்னமாக்கின்ற ஆபத்தான விடயங்கள் எவை என்ற 2 விடயங்களையும் உள்ளடக்கி சில விடயங்களை உங்களுடைய உள்ளங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
எனவே உற்சாகமாக தேட்டத்தோடு கண்கள் காதுகள் திறந்திருப்பது போன்று உள்ளத்தையும் திறந்தவர்களாக இந்த குத்பாவை செவிமடுக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் தேவையான புத்திமதிகளை ஹத்தீப் மூலம் பேச வைப்பதற்கு அல்லாஹ் கிருபையாளன். அதற்குரிய தௌஃபீகை அனுகூலத்தை அல்லாஹ் எனக்கு இன்ஷா அல்லாஹ் வழங்கலாம். அன்பானவர்களே, ஒரு சமூகத்துடைய ஒற்றுமை சீர்திருத்தம் எந்த அளவு முக்கியம் என்பதை ஒரு சிறிய நிகழ்வினூடாக நாம் புரியலாம். ஒரு நாள் தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது. இமாமத் செய்ய தயாராகிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காதிலே ஒருவர் ஏதோ ஒரு தகவலை சொல்கிறார். முஸல்லாவிலே மிஹராபிலே உடனே தொழுகை கொஞ்சம் தாமதித்து நடக்கும், கொஞ்சம் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு வேகமாக போகிறார்கள். போய் வந்து தொழுகையை நடத்துகிறார்கள். வினவப்பட்ட பொழுது சொன்ன காரணம் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, காதிலே வந்து சொல்லப்பட்ட தகவல் என்ன? ஒரு மஹல்லாவிலே, ஒரு இடத்திலே, ஒரு ஊரிலே பக்கத்திலே இரண்டு கபீலாக்களுக்கு இடையிலே கருத்து மோதல், முரண்பாடு, சண்டை, சச்சரவு. அன்பானவர்களை, இக்காமத் சொல்லப்பட்ட தொழுகையை சற்று தாமதித்தார்கள். தக்பீர் கட்ட வேண்டியவர்கள் ஓடிச் சென்று ஒற்றுமைப்படுத்திவிட்டு வந்தார்கள். இதுதான் கண்ணியமானவர்களே, சமூகத்தை எப்பொழுதுமே பண்பாட்டு ரீதியாக சமூகத்துடைய நற்குணங்களை விரிசலை ஏற்படுத்துகின்ற விடயங்களை தவிர்ப்பதிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கரிசனை காட்டியுள்ளார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை வர்ணிக்கின்ற பொழுது, நபி தோழர்களை வர்ணிக்கின்ற பொழுது பல விடயங்களை சொல்கிறார்கள். நல்ல சமூக பிரஜைகள் எந்த குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் அதை ஒன்று சொல்லுகிறார்கள். ஒரு அழகான வசனம், அபர்ருஹும் குலூபா, நல்லுள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். உள்ளம் நல்லம், சஹாபாக்களுடைய உள்ளம் அது நல்லதாக இருந்தது, அது உபகாரம் நிறைந்ததாக இருந்தது. தனி நபருடைய பண்பாட்டுக்கு ஒரு சிறிய ஒரு சம்பவம், அறிவுக்கடல் என்று வர்ணிக்கப்பட்ட குர்ஆனிலே தேர்ச்சி பெற்ற முஃபஸ்ஸிர்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கின்ற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு மனிதர் அவர்களை கண்டபடி திட்டுகிறார், காரணம் இல்லாமல் ஏசுகிறார். காரணமாக நம்ம ஒருவர் ஏசும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குணம் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு முன்னால் நம்மை பற்றி அளவுக்கு அதிகமாக திட்டுகிறார், ஏற்றுகிறார், ஒரு அளவு பொறுப்போம். இல்லாவிட்டால் அவர் ஒரு வார்த்தை பேசினால் 2 வார்த்தைகள் பதில் கொடுப்போம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாயை மூட வைக்க, அவரை அந்த ஏச்சிலிருந்து விலகச் செய்ய அவர்கள் கையாண்ட முறையும் அந்த நுணுக்கமும் என்னவென்றால், சகோதரரே, ஏன் எனக்கு ஏற்றுகிறாய்? பதில் கொடுக்க வேண்டியவர்கள், அதைவிட காரமாக ஏற்ற வேண்டியவர்கள், ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பதில் கொடுக்க வேண்டியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சகோதரரே, என்னை ஏனப்பா ஏற்றுகிறாய்? என்னிடம் 3 குணங்கள் இருக்கின்றன. தன்னுடைய குணத்தை அவரிடத்தில் உண்டு பண்ண முயற்சிக்கிறார்கள். என 3 நற்குணங்கள் இருக்கின்றனப்பா. ஒன்று தெரியுமா? குர்ஆனுடைய அனைத்து வசனங்களுக்கும் எனக்கு அல்லாஹ் விளக்கத்தை தந்திருக்கிறார். குர்ஆனுடைய வசனங்களின் விரிவுரை விளக்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனசு எப்படிப்பட்ட மனசு தெரியுமா? என்னை போன்று எல்லோரும் குர்ஆனிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் மாத்திரம்தான் அறிவாளி, என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் தான் பண்டிதர், நான் தான் ஹீரோ, நான் தான் ஞானி, மற்ற எல்லாரும் அடையர்கள் என்ற போக்கு என்னிடம் இல்லை அப்பா.
என்னை போன்ற அறிவாளிகளாக குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றவர்களாக எல்லோரும் இருக்க வேண்டும். எனக்கு கிடைத்த கல்வி ஞானம் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற தாராள குணமுள்ளவன் நான். அடுத்த குணம் என்ன தெரியுமா? ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமைந்திருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். இந்த ஊர்ல நல்ல தலைவர் இருக்கிறார், அழகான முறையில் ஆட்சி செய்கிறார், அந்த குடிமக்களுக்கு நல்ல சேவை செய்கிறார், நல்லாட்சி அமைந்திருக்கிறது என்று கேள்விப்படுகிறது. ஆனால் அந்த ஊருக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த ஊரில் என்னுடைய உறவுகளும் கிடையாது, என்னுடைய இனபந்துக்களும் கிடையாது. அது என்னுடைய ஊரும் அல்ல. இன்னும் ஒரு ஊர் நல்லா இருக்கிறது என்று எனக்கு கேள்விப்படுவது எனக்கு சந்தோஷம். மூன்றாவது குணம் என்ன தெரியுமா? ஒரு ஊருக்கு தேவையான அளவு நல்ல மழை பெய்கிறது, நல்ல விவசாயங்கள் எல்லாம் செழித்து வளர்கின்றன, நல்ல அறுவடை கிடைக்கிறது, ஆடு மாடு ஒட்டகைகள் கால்நடைகளுக்கெல்லாம் நல்ல புட்பூண்டுகள் செடிகள் கிடைக்கின்றன, தேவையான அளவு மழை பெய்து அந்த ஊர் செழிப்பாக இருக்கிறது என்று என்னை கேள்விப்படுகிறது. ஆனால் அந்த ஊரிலே என்னுடைய மிருகங்களும் கிடையாது, என்னுடைய வயல் நிலங்களும் கிடையாது, என்னுடைய தோட்டங்களும் கிடையாது, எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஊர். அந்த ஊருக்கு தேவையான அளவு மழை பொழிவது எனக்கு சந்தோஷம். அப்பா, இப்படிப்பட்ட என்னையா ஏற்றுகிறாய்? நல்லுள்ளம், நற்குணம். ஏற்றியவருக்கு சாதுவான புத்திமதி, நிதானமான புத்திமதி. அவர் நிறுத்திக் கொண்டார். அவர் தவறான எண்ணத்தால் ஏற்றினார், அவர் விளங்காத்தனத்தால் ஏற்றினார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தனி நபர் உருவாகினால் இரண்டு நபர்களுக்கு இடையில் பிரச்சனை கிடையாது, இரண்டு குடும்பங்களுக்கு இடையிலே பிரச்சனை கிடையாது, ஒரே தாயுடைய வயிற்றில் பிறந்த இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலே பிரச்சனை கிடையாது, அல்லது சகோதரர்களுக்கு மத்தியில் இரண்டு கட்சிகள் அங்கே செயல்பட முடியாது, கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை கிடையாது, அதே போன்று பக்கத்து வீட்டோடு பிரச்சனை இருக்காது, எந்த கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை இருக்காது, பாடசாலையிலே பிரச்சனை இருக்காது, மதரசாவிலே பிரச்சனை இருக்காது, ஒரே துறை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை இருக்காது. இந்த தயால குணம், இந்த பண்பாடுகள் இருக்கின்ற பொழுது, அன்பானவர்களே, இதுதான் நான் பேச இருக்கின்ற கருப்பொருளின் முகவுரை. சமூகத்தை எப்பொழுதுமே கட்டி காக்கின்ற, அதனுடைய சமூகம் என்ற கட்டிடத்தை கட்டி காக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு தனி நபரிடமும் இருக்கிறது, ஒவ்வொரு தனி நபரிடம் இருக்கிறது. அதனால கண்ணியமானவர்களே, பிரதானமான 3 பகுதிகள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. சமூகம், ஒரு தனி நபர் இன்னும் ஒருவருக்கு, ஒரு குடும்பம் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஊர் இன்னும் ஒரு ஊருக்கு, ஒரு ஊருக்குள் இருக்கின்ற ஒரு குழு இன்னும் ஒரு குழுக்கு, இப்படியான விடயங்களில் அத்துமீறல் புரிவது ஹராம். தமு, அவருடைய உயிர் சேதம், உடலுக்கு சேதம், இரத்தம் ஓட்டுவது, காயப்படுத்துவது, உடலுக்கு காயப்படுத்துவது, உடலை நோவிப்பது ஹராம். ஒமாலு, பொருளுக்கு சேதம் விளைவிப்பது ஹராம். திருடுவது, வட்டி எடுப்பது, ஏமாற்றுவது, சூது விளையாடுவது, வஞ்சகம் செய்வது, கலப்படம் செய்வது, அளவு நிறுவையிலே மோசடி செய்வது, தரமற்ற பொருட்களை விநியோகம் செய்வது, காலாவதியான பொருட்களை புதிய லேபிள் அடித்து விற்பது, உள்நாட்டு பொருளை வெளிநாட்டு லேபிளிலே விற்பது, டேமேஜான பொருளை மறைத்து விற்பது, வாகனத்தில் உள்ள குறைபாடுகளை மறைத்து விற்பது, பார்ட்ஸுகளை கலட்டிவிட்டு டூப்ளிகேட் பார்ட்ஸுகளை போட்டு விற்பது, பொருளாதார சேதம் ஏற்படுத்துவது ஹராம். உள்ளத்தை நோவிப்பது, அவருடைய உணர்வை நோவிப்பது, அவருடைய சுபாவத்தை நோவிப்பது, அவருடைய மானத்தில் கை வைப்பது ஹராம். புறம் பேசுவது ஹராம், கோல் மூட்டுவது ஹராம், இட்டு கட்டுவது ஹராம், நையாண்டி பண்ணுவது ஹராம், பரிகாசம் செய்வது ஹராம், பழித்து காட்டுவது ஹராம், அவர்களை பற்றி அநியாயமாக விமர்சிப்பது ஹராம். கண்ணியமானவர்களே, பிரதானமாக உடலை நோவிப்பது, உள்ளத்தை நோவிப்பது, ஒரு மனிதனுடைய உடலும் உள்ளமும் நிம்மதியாக, ராகத்தாக, சௌகரியமாக செயல்படுவதற்கு உதவியாக இருக்கின்ற பொருளாதாரத்திலே குறைவு ஏற்படுத்துவது ஹராம். இந்த ஹதீஸுடைய கருப்பொருளை தான்
நான் சில குர்ஆன் வசனங்களோடும் சில சம்பவங்களோடும் நிதர்சனமான சமகால உதாரணங்களோடும் இணைத்து உங்களோடு நான் பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய உள்ளங்களுக்கு பரிசாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். உள்ளத்தால் கேட்போம். இந்த பண்பாட்டு வீழ்ச்சியுடைய விபரீதம் கண்ணியமானவர்களே எப்பொழுதிருந்து தெரிய வரும் தெரியுமா? சக்கராத்தில் இருந்துதான் தெரிய வரும். ருசியாக இருக்கும். மாமிசங்களில் எந்த மாமிசம் ருசியானது என்று கேட்டால், மாமிசத்தை உயிரோடு இருக்கின்ற ஒருவருடையதல்ல, ஒரு மையத்துடைய மாமிசத்தை, மனித மாமிசம் தான் ருசி. நேரம் போவதே விளங்காது. நேரம் போவது விளங்காது. டீ கடையிலே ஒரு பிளேண்டி கப்பை குடித்து முடிக்கின்ற அந்த 5 தொடக்கம் 10 நிமிடங்கள், 10 தொடக்கம் 12 நிமிடங்களுக்கு இடையிலே ஒரு 5 பேரை குளிப்பாட்டி முடிக்கலாம். குளிப்பாட்டி என்றால் என்ன? சுத்தப்படுத்தி முடிக்கலாம். நாம் மற்றவர்களை பற்றி பேச பேச நாம் அழுக்காகிறோம், மற்றவர்கள் சுத்தமாகிறார்கள். இந்த நாக்கை கண்டபடி பாவிப்பதை அல்லாஹ் பிடிக்கின்ற இடம் என்று தெரியுமா? சக்கரம். நாக்கை கண்டபடி முள்ளில்லாத எலும்பில்லாத எந்த பக்கமும் வளைந்து நெளிந்து கொடுக்கின்ற எப்படிப்பட்ட வார்த்தைகளையும் குர்ஆன் ஓதினாலும் அது வளைந்து கொடுக்கும், பாட்டு படித்தாலும் வளைந்து கொடுக்கும், புறம் பேசினாலும் வளைந்து கொடுக்கும், கோல் மூட்டினாலும் வளைந்து கொடுக்கும், உரை நிகழ்த்தினாலும் வளைந்து கொடுக்கும், விக்கிர் செய்தாலும் வளைந்து கொடுக்கும். அந்த நாவு எதற்கும் ஒட்டு தண்ணீர் போன்றது. எந்த கலர் டையை மிக்ஸ் பண்ணுவோமோ, எந்த கலரை போடுவோமோ, எந்த நிறத்தை போடுவோமோ அந்த நிறமாக மாறும். அதாவது கனிமனை பிடிக்கின்ற இடம் சக்கரா. பயங்கரமான 2 சிறிய நிகழ்வுகளை இந்த தலைப்புக்கு நான் பேசிய முகவுரைக்கு மெருகூற்றுவதற்காக முன்வைக்கிறேன். ஒரு இமாம் சொல்கிறார்கள், நான் என்னுடைய உறவுக்கார ஒரு பெண்மணிக்கு சக்கராத்திலே கலிமாவை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தேன். கலிமா யாருக்கு தான் பாடமில்லை முஸ்லிம்களுக்கு. அவ்வளவு கலிமா தையீப் என்று எத்தனை வயதிலே பாடமாக்கி விட்டோம். பாடமாக்கிய கலிமா சக்கராத்தில் வராது, வாழ்க்கையில் இருந்தால் தான் வரும். சில வேளை நம்முடைய நாவுகளை சகாத முறையிலே பாவித்தது ஒரு வசனம் சொல்லி முடிப்பதற்கு 3 செகண்ட்கள் தான், 4 செகண்ட்கள் தான். நிதானமாக சொன்னால் 5 வினாடிகளுடைய அந்த கலிமா வராது. அந்த பெண்மணிக்கு கலிமாவை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பெண்மணியுடைய கலிமா என்ன தெரியுமா? லிசானி லிசானி, என்னுடைய நாக்கு, என்னுடைய நாவு, என்னுடைய நாவு. கேட்டார்கள், உன்னுடைய நாக்கு நல்லாத்தான் இருக்குது, ஏன் கத்துறாய், ஏன் அலறுகிறாய்? இல்லை, என்னுடைய நாக்கு நெருப்பில் எரிகிறது, என்னுடைய நாக்கு எரிகிறது நெருப்பில். பார்க்கிறார்கள், நெருப்பு வெளியே விளங்கவில்லை. மறு உலகம் ஆரம்பித்து விட்டது அவனுக்கு. அப்படியே மரணித்தார். ஒரு தடவை சரி களிமா சொல்லவில்லை. நாவு, என்னுடைய நாவு என்பதுதான் அவருடைய களிமா. விசாரித்து பார்த்தால் எந்த துறையில் பாண்டித்யம் பெற்ற பெண் என்று கேட்டால், புறம் பேசுவதில் கலாநிதி பட்டம் வாங்கியவர். புறம் பேசுவதில் கலாநிதி பட்டம் வாங்கியவர், புறம் பேசுவதில் வல்லவர். பிடித்த இடம் சக்கரா. ஒரு வசனம் கலிமா வரவில்லை. என்னுடைய நாக்கு, என்னுடைய நாக்கு, என்னுடைய நாக்கு, இதுதான் அவருடைய கலிமா. இன்னும் ஒரு இமாம் சொல்கிறார்கள், என்னுடைய ஒரு நண்பர் அல்லது உறவுக்கார ஒருவருக்கு நான் கலிமாவை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தேன். அவருடைய கலிமா மீசானி மீசானி. இது லிசானி, அது மீசானி. மீசானி என்றால் என்ன? என்னுடைய தராசி, என்னுடைய தராசி, என்னுடைய தராசி, என்னுடைய தராசி. இந்த வார்த்தையோடு மரணித்தார். விசாரித்து பார்த்தால் இவர் இந்த துறையில் பாண்டித்யம் பெற்றவர். அளவு நிறுவையில் மோசடி செய்வதில் அவர் கலாநிதி. கொடுக்கல் வாங்கலில் தில்லுமுள்ளு செய்வதில் பாண்டித்யம் பெற்றவர். கொடுக்கல் வாங்கலிலே பிறருடைய சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதிலே பண்டிதர் வல்லவர். பாருங்கள், எனக்கு பிடித்தான். நம்ம மோசடி செய்யும் பொழுது இன்கம், வருமானம் வரும்.
வீடு பெருசாகும், வாகனம் பெருமதியாகும், வயல் இன்னும் கொஞ்சம் கூடும், வேலை இன்னும் கொஞ்சம் பெருசாகும், கடைகள் பெருகும், வியாபாரம் பெருகும், என்ன பிரான்ச்சுகள் கூடும். உலகத்திலே கொஞ்சம் டேஸ்டாக, ரசனையாக, இன்பமாக, சுகண்டியாக, ஆடம்பரமாக நமக்கு விளங்குகின்ற பாணியில் சொல்வதாக இருந்தால் கொஞ்சம் கலசாக இருக்கும். குடிப்பான சக்கராத்தில் பல நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒன்று போதும். இப்பொழுது சொன்னது குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு. மாலுஹு வ இர்துஹு பொருளாதார சேதம், பொருளாதார நஷ்டம், இர்து மானத்தில் கை வைத்தது. இரண்டு பேருடைய பயங்கரமான நிகழ்வு. அன்பானவர்களே, ஆரம்பத்துடைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுடைய சாராம்சத்தை முன்வைத்து இன்னும் சில விடயங்களை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். அனுமதிய குர்ஆன் வசனம் சூரத்துல் ஹுஜராத் பண்பாடுகளை, அதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு சூரத்துல் அஹ்லாக். சூரத்துல் ஹுஜராத்துக்கு இன்னும் ஒரு பேர் தெரியுமா? ஹாமின் ஜுஸில் வரக்கூடிய சூரா. அதனுடைய மறுபெயர் பண்பாட்டை போதிக்கும் சூரா. அதில் சொல்கின்ற விடயம்தான் இன்னமல் முஃமினூன இஹ்வா. மூமின்கள் என்றால் சகோதரத்துவம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். சகோதர வாஞ்சை, பிறரை நேசிக்கின்ற பண்பு, பிறரை மதிக்கின்ற பண்பு, பிறருக்கு உதவுகின்ற பண்பு, பிறரை கௌரவிக்கின்ற பண்பு, பிறரை வரவேற்கின்ற பண்பு, பிறருக்கு என்ன பிறருடைய குறைகளை மறைக்கின்ற பண்பு, பிறருடைய மான மரியாதைகளை பாதுகாக்கின்ற பண்பு, பிறருடைய கஷ்டத்தில் உதவுகின்ற பண்பு யாரிடம் இல்லையோ இவர்கள் ஈமான் என்ற பட்டியலில் சேர முடியாது. அதன் பின்னர் வருகிறது காலத்தில் ஆராபு ஆமன்னா, காட்டரபிகள் சொன்னார்கள் நாங்களும் மூமின்கள் தான், நாங்களும் விசுவாசிகள் தான். ஆமன்னா சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் கட்டளையிட சொல்லுங்கள் நபியே, நீங்கள் ஆமன்னா என்று சொல்ல வேண்டாம், அஸ்லம்னா என்று சொல்லுங்கள், நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுங்கள். பேரளவிலே இன்னும் நீங்கள் ஈமான்தாரிகளாக, விசுவாசிகளாக இன்னும் மாறவில்லையே. வலன்னா யதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் ஆழமாக இன்னும் பதியவில்லை. பேரளவில் முஸ்லிம், பேரளவில் முஸ்லிம், முஸ்லிம் பேர், முஸ்லிம்களுடைய ஆடை, முஸ்லிம்களுடைய அடையாளங்கள், ஆனால் பண்பாட்டிலே வீழ்ச்சி. அதை சூறாவிட்டார். அன்பானவர்களே, அதிலே சொல்லலாம் மூமின்கள் சகோதரர்களாகத்தான் இருப்பார்கள், சகோதர வாங்கி உள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே அவருடைய சகோதரத்துவத்தை எப்பொழுதுமே நீங்கள் கட்டி எழுப்பிக் கொண்டே இருங்கள். சகோதரத்துவத்தை எப்பொழுதுமே சீர் செய்து கொண்டே இருங்கள். சகோதரத்துவத்திலே விரிசல் ஏற்பட இடமளிக்க வேண்டாம். அதுதான் இக்காமத் சொல்லப்பட்ட தொழுகைக்கு தக்பீர் கட்டாமல் சகோதரத்துவத்தை பாதுகாப்பதற்கு ஓடினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமூக ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக ஓடினார்கள். அல்லாஹ்வை பயந்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வான், உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும். அந்த ஆயத் ஹதீஸ்களை சொன்னேன். ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினுக்கு எப்படிப்பட்டவன்? ஒரு கட்டிடம் போன்றவன். பாருங்கள், இந்த மஸ்ஜிதை எத்தனை தூண்கள், மத்தியில் எத்தனை தூண்கள், 4 மூலைகளிலும் பிரதான தூண்கள், அஸ்திவாரம், முகடு, அதே போன்ற கண்ணியமானே அதை சுமப்பதற்கு எத்தனை பாறுகள், எத்தனை ஒன்று கொண்டு உதவியாக இருக்கிறது. ஒரு தூண் சரிந்தால், ஒரு தூண் சரிந்தால் என்ன இந்த கட்டிடத்துக்கு பூர்த்தியான கட்டிடம் என்ற பெயர் வராது. அது போன்றுதான் ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினுக்கு சில கட்டங்களில் தூண் போன்று கை கொடுக்க வேண்டும், சில கட்டங்களிலே அஸ்திவாரம் போன்று கை கொடுக்க வேண்டும், சில கட்டங்களிலே கூரை போன்று கை கொடுக்க வேண்டும், சில கட்டங்களிலே அந்த இருக்கின்ற கண்ணியமான சுவர் போன்று கை கொடுக்க வேண்டும், இன்னும் சில கட்டங்களிலே கீழே இருக்கின்ற நிலம் போன்று கை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் கட்டடத்தை கட்டி எழுப்ப, சுமந்து நிற்க என்னென்ன பங்களிப்புகளை செய்கின்றனவோ அப்படியான பங்களிப்புகளை இஸ்லாமிய சமூகத்துடைய அந்த கட்டிடத்தை கட்டி அமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும். அடுத்து சொன்னார்கள், கட்டிடம் இல்லாத இடத்தில் இருக்கிறீர்களா, உங்களுடைய உடம்பை பாருங்கள். மஸல் முஃமினி ஃபீ தவாதிஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மிஸ்லுல் ஜஸத். மூமின்கள் அவருடைய பரஸ்பரம் அன்பு, காருண்யம், இரக்கம், நளின குணம், என்ன உள்ளன்பு, தவாத்திகி முதலாவது. தவாத் என்றால் மவத்தத் என்பது நடிப்பில்லாத அன்பு, பாசாங்கு இல்லாத அன்பு. வார்த்தை அன்பு வார்த்தை, ஆனால் உள்ளத்திலே வஞ்சகம். முகம் சிரிக்கிறது,
ஒருவரை பார்த்து புன்னகைக்கிறது, ஆனால் உள்ளம் கொந்தளிக்கிறது அவரை பற்றி. முசாஃபரா செய்கிறோம், முஆனகா செய்கிறோம், கட்டி தழுவுகிறோம் சம்பிரதாயத்துக்கு, ஆனால் உள்ளமும் இருதயமும் ஒன்று கொண்டு ஒட்டுகிறது. ஆனால் இரண்டு உள்ளங்களும் கண்ணியமான வஞ்சகம் உள்ள உள்ளமாக இருக்கிறது. அன்பாக செய்வது போன்று காட்டுகிறோம், ஆனால் உள்ளத்திலே குரோதத்தோடு இருக்கிறோம். 4 பேர் பார்க்கிறார்கள், இவரோடு முசாஃபா முஆனகா செய்யாவிட்டால் அவர்கள் குறை சொல்வார்கள். எங்களுக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனை விளங்கிவிடும், சகோதரர்களுக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனை விளங்கிவிடும், மச்சானுக்கும் இடையில் இருக்கின்ற குரோதம் விளங்கிவிடும், மாமாவுக்கும் மருமகனுக்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனை விளங்கிவிடும், அண்டை வீட்டோடு இருக்கின்ற பிரச்சனை விளங்கிவிடும். ஏதோ சம்பிரதாயத்துக்கு ஒரு முசாஃபாவும் ஒரு முஆனகாவும் செய்வோமே தவிர உள்ளத்திலே வெறுப்பும் கோபமும் குரோதமும் இருக்கிறதா? அது மவத்தத்திலே வராது. மவத்தத் என்றால் உள்ளத்தால் உள்ளபடி அன்பு. வாய் நாவு எதை பேசுகிறதோ அது உள்ளத்தில் இருக்கும். தவதிஹிம் உள்ளன்பு, ரஹ்மத் கருணை காருண்யம். இதுல எதை போன்று தெரியுமா? மிஸ்லுல் ஜஸத், உடம்பு போன்றது. கையில் ஒரு காயம் வந்தால், உதாரணமாக ஒரு சின்ன விரல் ஒரு விஷ பரு வந்து விட்டது, ஒரு ஸ்டீல் ஸ்தலம் உருவாகிவிட்டது, துர்நாற்றம் அடிக்கிறது, ஒரு வகையான அருவருப்பாக இருக்கிறது. யாராவது நாமே போய் விரலை வெட்டி வீசுவோமா? சில வேளை ஒரு வைத்தியர் இவருக்கு சர்க்கரை வியாதி, இவருடைய விரல்கள் 3 எடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்தால் கூட இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்ற இன்னும் ஒரு வைத்தியரை நாடி அந்த விரலை வெட்டாமல் பாதுகாப்பதற்கு ஏதாவது மருந்துகள் இருக்கிறதா என்றெல்லாம் சிந்திப்போமே. இது போன்றுதான் கண்ணியமானவர்களே, சமூகத்திலே ஒரு பலகீனர், ஒரு பாவி, ஒரு குற்றவாளி, நம்மை ஏசுகின்றவர், நம்மை மதிக்காதவர், நம்மை பற்றி புறம் பேசுகின்றவர், நம்மை பற்றி கோல் மூட்டுகின்றவர், இது ஒரு அழுகிய ஒரு காயம் ஏற்பட்ட ஒரு விரல் போன்று முகத்திலே பரு நிறைந்திருக்கிறதால் முகத்தை கீறி கிழிப்பதில்லையே. நம்முடைய முகத்தை அப்படியே பருக்களை நாமே கத்திரியால் வெட்டுவதில்லையே. பருவோடனுடைய முகத்தை நான் வெளியிலே காட்டக்கூடாது என்று பருவை வெட்டுவோமா? இல்லையே. அதற்கு கிரீம்களை பூசி, அதற்கு கோயில்களை பூசி, அதற்கு வைத்தியங்களை செஞ்சு அந்த முகத்தை அழகான முகமாக மாற்ற முனைவது போன்று ஒரு உடம்பு போன்றது. காய்ச்சல், தலைவலி, உதாரணமாக ஒருவர் நல்ல குளிர்பானம், அளவுக்கு அதிகமான ஹை கோலிலே குளிர்பானம் அருந்தி சளி வந்து விட்டது. அந்த சளி வருத்தம் அப்படி காய்ச்சலாக மாற்றிவிட்டது, தலைவலியாக மாறிவிட்டது. இப்பொழுது அந்த குளிர்பானம் எதற்கு தேவைப்பட்டது? நாவுக்கு. ருசியான பானத்துக்கு யார் ஆசைப்பட்டது? உள்ளம் ஆசைப்பட நாவு தான் அனுபவிக்கிறது. இப்பொழுது கால் சொல்லாது நாம் வரமாட்டேன், டாக்டர்கிட்ட போகணுமாப்பா, எலும்பி வா, கால் சொல்றது நான் நடக்க மாட்டேன். போனாலும் மருந்து கொடுத்தாலும் கை சொல்லுகிறது, மாத்திரைகளை கையால் எடுப்பதற்கு நான் உதவ மாட்டேன். கை மாத்திரைகளை பிடிக்கவில்லை, தண்ணீர் கோப்பையை கையால் பிடிக்க கை இயங்கவில்லை. உதாரணம் சொல்கிறேன். சொல்லாது நாட்டுக்கு தேவையில்லாத வேலைதானே. நாக்கு தனக்கு ருசி கேட்டு சளி காய்ச்சல் எல்லாம் வந்திருக்கிறது என்று ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்போடு ஆர்ப்பாட்டம் செய்கிறதா, பகிஷ்கரிக்கிறதா, ஒன்று கொண்டு உதவியாக இருக்கிறது. அழகாக சின்ன குழந்தைகளுக்கு கூட விளங்குகின்ற உதாரணத்தை முஹம்மது சொன்னார்கள். உடல் போன்று அந்த உடலிலே ஒரு உறுப்புக்கு நோய் வந்தால், ஒரு உறுப்பு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த உடம்பு கண் தூக்கம் இருக்கிறது, உடம்பு காய்ச்சலுடைய உஷ்ணத்தை அனுபவிக்கிறது. நாக்கு கேட்க மாட்டா, ஏய் உனக்கு தேவையில்லாத வேலை, இந்த உணவை உண்டை, அல்லாஹ் ஏற்பாடுதான் நோய். இதை நான் சொல்கின்ற காரணங்களை போன்று உதாரணம் சொல்கிறேன். இப்படித்தான் ஒரு முஃமின் பிறருக்கு இருக்க வேண்டும், பிறரோடு ஒரு முஃமின் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானே, எப்பொழுதுமே உதவிக்கரம், கண்ணியம், மதிப்பு, நலவுகளை பேச வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும், அவருடைய குறைகளை மறைக்க வேண்டும் என்றெல்லாம் அழகான நம்முடைய உடம்பை உதாரணமாக சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். பல உதாரணங்கள் இருக்கின்றன, இந்த 2 போதும். ஒரு மூமினுக்கு உதாரணம் இச்சமரம் என்று சொன்னார்கள். ஒரு மூமினுக்கு உதாரணம் தேன்பூச்சி என்று சொன்னார்கள். தேன்பூச்சி தீண்டுகின்ற தன்மை சொல்லவில்லை. தேன்பூச்சி எப்பொழுதுமே அந்த தேன் கொசு நல்ல பூக்களிலே, பிரயோசனமான பூக்கள், நல்ல பயனுள்ள பூக்களிலே அந்த பானங்களை உறிந்தெடுத்து அது தேன்பானியாக வெளியாக்குகிறது, தேனாக வெளியாக்குகிறது. இது போன்று எப்பொழுதுமே தேன் பூச்சிகள் எப்படி
சுத்தமான மரங்களிலே, பயனுள்ள மரங்களிலே எப்பொழுதுமே அந்த தேன்பூச்சி அனுபவிப்பதில்லை. அது உறிஞ்சுகிறது, அதனுடைய பசி போகிறது, அதுக்கு அந்த நேரத்தில் ருசி கிடைக்கிறது. அது எல்லாமே சேர்ந்து கண்ணியமானே அது பல்வேறுபட்ட முக்தலிபு நல்வானும் பல்வேறுபட்ட வகைகளை கொண்ட தேனாக நமக்கு தருகிறது. எப்பொழுதுமே ஈக்கள் தான். துனியா ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அற்பமான துனியா ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஈ அல்ல, ஈயுடைய ஓர் இறக்கை, 2 இறக்கைகளுக்கும் பெருமதி இல்லை. ஈ எங்கு பேசப்படுகிறது? கண்ணியமானே பலகீனமானுடையதுக்கு பேசப்படுகிறது, இணை வைப்புக்கு பேசப்படுகிறது, பாவத்துக்கு பேசப்படுகிறது. அற்பமான விடயங்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான் ஈயை, கொசுவை. எனவே ஒரு மூமின் கொசு போன்று ஊத்தை குப்பைகளிலே மொய்க்க முடியாது, கழிவறைகளிலே சுற்ற முடியாது, அசுத்தமானவைகளை தேடி வர முடியாது. எனவே கண்ணியமானே ஒரு மூமின் தேன் போன்று நல்லதே உள்வாங்க வேண்டும், நல்லதையே வெளியாக்க வேண்டும். இன்கமிங்கும் நல்லதாக இருக்க வேண்டும், அவுட்புட்டும் நல்லதாக இருக்க வேண்டும். இதுதான் மூமின்களுக்கு வந்திருக்கின்ற பல உதாரணங்களிலே சில உதாரணங்கள். இறுதி கட்டம் அன்பானவர்களே, தஹஜ்ஜுத் முதல் இரவு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா என்ற துஆவோடு உறங்கும் வரைக்கும் பல்வேறுபட்ட அமல்களை செய்கிறோம். இந்த பண்பாட்டு வீழ்ச்சி நம்மை வங்குரோத்துக்காரர்களாக மாற்றுகின்ற நிலைமையை புரியாமல் சில பண்பாட்டு பலகீனங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். இறுதியாக நான் முன்வைக்கின்ற சில உருக்கமான வேண்டுகோள்கள் இதுதான். செய்கின்ற நன்மைகளை அளிக்கின்றதுதான் பண்பாட்டு வீழ்ச்சி. செய்கின்ற நன்மைகளை பிறருக்கு பங்களிப்பதுதான் பண்பாட்டு வீழ்ச்சி. செய்யாத பாவங்களை இதான் பயங்கரம். செய்யாத பாவங்களை நம்மீது சுமத்துகின்ற, செய்யாத பாவ சுமைகளை நம்முடைய சில பண்பாட்டு வீழ்ச்சிகள் சுமத்துகின்ற பாவங்கள் தான் இந்த கெட்ட குணங்கள். பிரதானமான ஒரு அதிபல தலைப்புகளில் பேசப்பட்டிருக்கும். நான் என்னுடைய தலைப்போடு இணைந்து முடிக்க நினைக்கிறேன். அன்பானவர்களே, தஹஜ்ஜுத் வேண்டுமா, முன்பு சுன்னத்துகள் வேண்டுமா, இமாம் ஜமாத் வேண்டுமா, zikr வேண்டுமா, குர்ஆன் திலாவத் வேண்டுமா, இஸ்திக்பார் ஸலவாத்துகள் வேண்டுமா, சதகாக்கள் வேண்டுமா, நல்ல சமூக பணிகள் வேண்டுமா, எல்லாவற்றையும் செய்கிறோம். அந்த பணிகளை முடித்துவிட்டு நம்மை அறியாமல் நம்முடைய நன்மைகளை பங்கு போடுகிறோம். கேட்டார்கள் முஹம்மது கேள்வி ஒன்றை, அத்ததரூனமனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரர் யார் தெரியுமா? லாபம் ஈட்டி நஷ்டம் அடைந்தவர் தான் சொல்றேன். வேண்டுமா, கார் வேண்டுமா, வேன் வேண்டுமா, 2 வீலர் வேண்டுமா, 3 வீலர் வேண்டுமா, எல்லாவற்றையும் ஏக்கர் கணக்கு காணி வேண்டுமா, எல்லாம் கொடிகட்டி பறந்தவர். சில பேரை நஷ்டமாகிறார். பஸ்ஸுக்கு போவதற்கு டிக்கெட் கொடுப்பதற்கு பணம் இல்லாத அளவு அப்படி சிலர் ஆகுவார்கள். எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டு விட்டார். இவர் யாருன்னு தெரியுமா? பொதுவாக கேட்டார்கள் சொன்னார்கள், உலக மட்டத்திலே நஷ்டவாளியை சொன்னார்கள். அல் முஃப்லிஸ் மல்லா தீனார் லஹு வலா திர்ஹம் வலா மதா. காணி பூமி, தீனார் திர்ஹம், ருபீஸ் ரியால் டாலர், சமகால நாணயங்கள், இப்படியான நாணயமோ பொருளாதாரமோ காணி பூமியோ இல்லாதவர், சொத்து செல்வம் இல்லாதவர். இல்லை. நான் கேட்கின்ற வங்குரோத்துக்காரன் மறுமையிலே நஷ்டமடையக்கூடியவன். ஒரு மனிதர் வருவார், மலை தொழுகை போன்று, தொழுகை ஒரு மலை போன்று, ஜக்காத் ஒரு மலை போன்று, நோன்பு ஒரு மலை. சில பிரதானமான அமல்களை சொல்லி காட்டினார்கள். எல்லா விதமான அமல்களை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எத்தனை லட்சம் இஸ்திக்பார்கள், ஸலவாத்துகள், தர்மங்கள், அதே போன்று நல்ல நல்ல இபாதத்துகள் கொண்டு வந்து குவிப்பார். வந்து நன்மைகளை குவித்து பெருமூச்சு விடுவார் என்று கேள்வி கணக்கில்லாமல் சொற்கள் போகலாமா இருக்கும். என்ன அஜ்ஜன்ன எல்லாம் வரும். சில எதிர்ப்பு மனுக்கள் இவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படும். அங்கு அல்லாஹ் நீதிபதி அஹ்கமுல் ஹாக்கிமீன், மிக நீதியாக தீர்ப்பளிக்கின்ற நீதிபதியாக இறைவன் இருப்பான். அது ஈச்சம் பழத்துடைய விதையில் சுற்றி இருக்கின்ற அந்த திசு இருக்குமே, அந்த அளவு கூட அநியாயம் செய்யாதவன். அணுவுக்கு ஒரு எடை இருந்தால் அணுவின் எடையளவும் அந்த அளவும் அநியாயம் செய்யாதவன். அந்த அல்லாவுக்கு முன்னால் சில எதிர்ப்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் இவருக்கு எதிராக. இங்கு வழக்கு வந்திருந்தால்
சில வேளை குற்றவாளி நிரபராதியாகவும் நிரபராதி குற்றவாளியாகவும் சில விடயங்களால் மாற்றப்படலாம். ஆதாரங்களை பொய்யான ஆதாரம் அது சரியாக இருக்கலாம். உரிமைக்காரருக்குரிய டீடை விட உரிமைக்கு எதிராக வாதாடுகின்றவன் நல்ல டீடுகளை கள்ள டீடுகளை செய்திருக்கலாம். அதற்கான கொடுப்பனவுகளை கொடுத்து தீர்ப்பை மாற்றலாம். பூமியை தங்கத்தால் நிறைத்து அது போன்று இன்னும் ஒரு மடங்கு முழு உலகத்தையும் தங்கத்தால் இரட்டிப்பாக நிறைத்து 2 மடங்கு அல்லாவிடம் கொடுத்து என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்பண்டு சொன்னாலும் மாற்று குப்பிடம் எங்கும் அந்த முழு உலகத்தையும் தங்கத்தால் நிறைத்து 2 மடங்கு கொடுப்பனவாக கொடுக்கப்படுகின்றதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட நீதிமன்றம் நடக்கின்ற நாடு ஏசி இருப்பான். அநியாயமாக யாரையாவது 4 பேர் சேர்ந்து ஏசி இருப்பார், திட்டி இருப்பார், கண்டபடி பேசி இருப்பார், தூசண வார்த்தையில் பேசி இருப்பார். அந்த எதிர்ப்பும் மனுதாரருக்கு இவருடைய நன்மை கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு ஏற்று மன்னிப்பு கேட்கப்படாமல் வருமோ அதை கேட்டு நன்மை கொடுக்கப்படும். தெளிவான சரியான அது என்னுடைய கருத்து அல்ல, அமசுடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னாருக்கு அடித்திருப்பான். படிக்கின்ற 5ஆம் ஆண்டு அடித்திருப்பான், 7ஆம் ஆண்டு அடித்திருப்பான், 10ஆம் ஆண்டு அடித்திருப்பான், 7வது செய்யும்போது அடித்திருப்பான், யூனிவர்சிட்டி படிக்கும்போது அடித்திருப்பான், வியாபாரத்தில் அடித்திருப்பான், விளையாடும் போது அடித்திருப்பான், தெருவில் அடித்திருப்பான், என்ன குடும்ப சந்தையில் அடித்திருப்பான், ஊர் சந்தையில் அடித்திருப்பான். அந்த அடித்தவர் அடிக்கப்பட்டவருடைய மன்னிப்பு கேட்காமல் மௌத்தாகி அல்லாஹ்வை சந்தித்தால் நமக்கு மறந்திருக்கும். அல்லாஹ் லா யஸில்லு ரப்பி வலா யன்ஸா, அல்லாஹ் மறதியற்றவன். நன்மை கொடுக்கப்படும். என்னுடைய ரத்தத்தை ஓட்டியிருப்பான், காயப்படுத்தியிருப்பான், நன்மை கொடுக்கப்படும். என்னுடைய சொத்துக்களை அபகரித்திருப்பான், பறித்திருப்பான், ஏமாற்றியிருப்பான், வஞ்சகம் செய்திருப்பான், கலப்படம் செய்திருப்பான், திருடி இருப்பான், கைமாற்று கெடுத்து கொடுக்காமல் இருப்பான், அந்த சொத்தை சுற்றிருப்பான், சமமாக பிரிக்கப்பட வேண்டிய பங்குகளை பொதுச்சத்திலே விளையாடி இருப்பான், பொதுச்சத்திலே விளையாடி இருப்பான். நன்மை கொடுக்கப்படும். யாருக்கு உரிமையோ கொடுக்கப்படும். எல்லா நன்மைகளும் முடிந்துவிடும். எதிர்ப்பு மனுக்கள் எஞ்சிருக்கும். இறுதியான சொல்லிபிடிக்கின்ற விடயம் மனுக்கள் இருக்கும், எதிரான வழக்குகள் இருக்கும். இன்னும் தீர்ப்பு என்ன? நன்மை இல்லையே. பெரிய தொழுகையாளி, பாதத்தாளி, உம்ரா, அஜ்ஜி, சதகா, ஜகாத் எல்லாம் கொடுத்தவர் தான். ஆனால் நாளாந்தம் மக்களுடைய மானம், மரியாதை, குறை, வஞ்சகம், கோல் மூட்டுவது, குத்திவிட்டு கூத்து பார்ப்பது, இதிலே தலைவிரித்தாடினார். நடக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு. நன்மை இல்லையே, அல்லாஹ் நீதியானவனே என்ன செய்வான்? அந்த மனுதாரருடைய பாவங்களை இவருடைய குற்றத்துக்கு ஏற்றவாறு இவர் மீது சுமத்துவார். எப்படி பயங்கரம்! சில வேலை உதாரணம் சொல்கிறது. என்னென்ன பாவங்கள் எப்படி அல்லாவது உதாரணம். இவருக்கு என்ன மதுபானம் என்ன கலர்ன்றே தெரியாது, அவருடைய வாழையும் தெரியாது. ஆனால் சில வேளை அவனுடைய மது குடித்த பாவத்தை தான் சுமக்க வேண்டிய பங்களிப்பு வரலாம். மதுபானத்தை கண்டும் இல்லையே, மதுபானத்துக்கு என்ன ருசி என்று தெரியாது. இல்லை, நீ இன்னாருக்கு செய்த அநியாயம், உன்னுடைய நன்மை இல்லை, அதற்கு பதிலாக அவனுடைய இந்த பாவத்தை சும சொல்லப்பட்டால் எப்படி இருக்கும்? அப்படி எத்தனை பாவங்களை சுமக்க இருக்கிறோம் தெரியாது. எனவே கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் பேசி வந்த விடயம் ஒரு சமூகத்துடைய பண்பாடு தனிநபருடைய பண்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. தனிநபர், ஒரு குடும்பம், 2 குடும்பம், 5 குடும்பம், 100 குடும்பம், ஒரு ஊர், ஒரு கிராமம், ஒரு ஊராக, ஒரு ஊர், அப்படி பல ஊர்கள் சேர்ந்த ஒரு மாவட்டமாக, ஒரு மாவட்டம் ஒரு மாகாணமாக, பல மாகாணங்கள் சேர்ந்த ஒரு நாடாக, நாடுகள் எல்லாம் சேர்ந்து அகிலமாக, உலகமாக உருவெடுக்கின்றன. இதைத்தான் நான் முன்வைத்தேன். எனவே சிறந்த சமூகத்தின் பண்பாடுகள் என்ற தலைப்பில் என்னால் முடியுமானதை சில முக்கியமான சமகால விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்படிப்பட்ட விடயங்கள் இருந்து தவிர்த்து நல்லவற்றை எடுத்து உள்ளத்தை சுத்தப்படுத்தி யாரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச முன்னால் அலந்து வடிகட்டி பல வடிகளை கட்டி மாயல் சிகுலின் கௌரி இல்லாதவே ரஹீபுனாபி ஒரு வார்த்தை மொழிந்தால் நமக்கே மறந்துவிடும். இன்று காலையிலிருந்து இதுவரை எவ்வளவு என்ன பேசினோம் என்று அப்படியே சொல்ல சொன்னால் நமக்கு சொல்ல முடியாது. இப்பொழுது இதுவரைக்கு நான் பண்ணிய பயானே கொத்துபாவை தவற விடாமல் ஒரு வார்த்தையும் கருதாமல் ஒழுங்குமுறைப்படி சொல்லுங்கள் என்றால் நான் மனிதன், பலகீனமானவன். சாராம்சம் அது போன்று பேசலாம். சில வார்த்தைகள் மாறும்,
சில விடயங்கள் முன்ன பின் ஆகும். இந்த ஒரு 30-35 நிமிடங்களுடைய ஒரு உரையை கூட நான் என்ன பேசினேன்னு எனக்கு திரும்ப மீட்ட முடியாது, பதிவுகள் மூலம் தான் கேட்க முடியும் என்றால், நாம் என்ன பேசினோம் என்று நமக்கு மறக்கலாம், நாம் கணக்கெடுக்காமல் இருக்கலாம். ஒரு வார்த்தை ஒருவர் மொழிந்தாலும் ரஹீப் அலைஹிஸ்ஸலாம் நன்மையா பதிவு செய்கிறார்கள், தீமையா அசீத் அலைஹிஸ்ஸலாம் பதிவு செய்கிறார்கள், உள்ளபடி பதிவு செய்கிறார்கள். எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடிக்கணக்கான வார்த்தைகளை 50 வருடங்களாக, 40 வருடங்களாக, 60 வருடங்களாக, 70 வருடங்களாக, 10 வருடங்களாக, 15 வருடங்களாக பேசி இருக்கிறோம். எத்தனை குர்ஆன், எத்தனை zikr, எத்தனை ஸலவாத், எத்தனை இஸ்திக்பார், எத்தனை தாவத், எத்தனை நல்ல புத்திமதிகள், எத்தனை நல்ல பாராட்டுகள், புகழ்கள், நலவுகள், எத்தனை கருவிகள், எத்தனை புறங்கள், எத்தனை கோள்கள், எத்தனை பரிகாசங்கள், எத்தனை நையாண்டிகள், எத்தனை மானத்தை பறித்த ஆடியோக்கள், வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களிலும் பார்க்க 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 வைரலாகும், வீவஸ் கூடும். பிறரை பற்றி குறை பேசியது, பிறருடைய மானத்தை பற்றி பேசியது, பிறருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசியது எல்லாமே யூடியூபிலும், டிக்டாக்கிலும், பேஸ்புக்கிலும், வாட்ஸ்அப்பிலும், இன்ஸ்டாகிராமிலும் கண்ணியமானவர்களே பரவலாக கொடிகட்டி பறக்கும். அப்லோட் பண்ணியவர் கபரில் இருப்பார். யூடியூபிலே பார்க்க பார்க்க அவருடைய கபரில் நெருப்பு பற்றிக்கொண்டே இருக்கும், பற்றிக்கொண்டே இருக்கும். சாதாரணமானதல்ல. நாலாந்தம் நவவி ரஹிமஹுல்லாஹ் புறம், கோல், வார்த்தை மாத்திரம் அல்ல. நவவி ரஹிமஹுல்லாஹ் சொன்னது இன்டர்நெட் யுகத்தில் அல்ல, இந்த பேஸ்புக் உள்ள காலம் அல்ல, இந்த காலத்துக்கு பொருந்துகின்ற விளக்கம். ஒரு சைக்கிளை ஒரு லைக் பண்ணுகிறோம், பேஸ்புக் ஒரு வீடியோ பார்த்துவிட்டு அவனை பத்தி நல்லா கிளிக்கிறாரு, இவரை பத்தி நல்லா குடிச்சிருக்கிறாரு, இவன் மானது நல்லா வாங்கியிருக்காரு, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ப்ரோ, ஐ லைக் யூ. அந்த லைக்கும் தீபத்துக்காக, அந்த லைக்கால் நரகம் போகிறோம். கவனமாக பாவிப்போம். சிறப்பதே யூடியூபே அவருடைய பலகத்திலிருந்து பார்க்கலாம். பேஸ்புக்கை சிறப்பது சில பேஜுகளை தான் ஃபாலோ பண்ணி இருக்கிறோம். எல்லாமே பிறருடைய குறைகளை, மானங்களையும் கேவலங்களையும் வெளியாக்கக்கூடிய விடயங்கள் என்றால், மௌத்தின் பொழுது களிமா வராமல் தடுமாறுவோம். களிமா இல்லாத மௌத்துத்தான் நமக்கு உண்டாகும். எத்தனை தொழுகைகள், எத்தனை ஹஜ்ஜுகள், எத்தனை உம்ராக்கள், எத்தனை திக்ர்கள், எத்தனை ஸலவாத்துக்கள் சொன்னாலும் என்ற மிக பயங்கரமான சிந்தனையை முன்வைத்து முடிக்க நினைக்கிறேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட தீய குணங்களை விட்டும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இந்த ஊர் மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்ல குணங்களை தருவாயாக, செய்கின்ற நன்மைகளை பாதுகாக்கின்ற நற்குணங்களை வளர்க்க கிருபை செய்வாயாக, நன்மைகளை அழித்து இல்லாமலாக்கி தன்னுடைய பாவங்களை சுமந்து நரகத்திலே தூக்கி முகங்குப்பெற வீசப்படுவதற்கு காரணமான கேவலமான பண்பாட்டு மோசடிகளை விட்டு பாதுகாப்பாயாக, கோலை விட்டு பாதுகாப்பாயாக, புறத்தை விட்டு பாதுகாப்பாயாக, தன்னுடைய மானத்தை பறிப்பதை விட்டு பாதுகாப்பாயாக, பிறரை நையப்பிடைப்பதை விட்டு பாதுகாப்பாயாக, பிறரை குத்தி விட்டு கூத்து பார்ப்பதை விட்டு பாதுகாப்பாயாக, குடும்பத்தை பிரிப்பதை விட்டு பாதுகாப்பாயாக, ஊரை பிரிப்பதை விட்டு பாதுகாப்பாயாக, பிறருடைய மானத்தை இல்லாமலாக்கி அதிலே ருசி காண்பதை விட்டு பாதுகாப்பாயாக, களிமாவுக்கு தடையாக அமைகின்ற இப்படியான கெட்ட குணங்களிலே நம்முடைய நாவையோ நம்முடைய ஏனைய உறுப்புகளையோ ஈடுபடாமல் நீ பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.